வெல்கம் டு மை சேனல் NA எடியூகேஷன். இந்த சேனலில் வந்து நான் தொடர்ந்து வந்து டீச்சிங் எக்ஸாமுக்கான ஜென்ரல் நாலேஜ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். எது சரி டவுட் என்ன சரி பிழைகள் இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் செக் பண்ணி பார்த்தது கரெக்டான்னு சொல்லி சொல்கிறேன். சப்போர்ட் மை சேனல். Subscribe to our channel. இளமானி பட்டம் எத்தனையாவது ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் அல்லது NVQ மட்டங்களை சார்ந்ததாகும். SLQF வந்து 5வது மட்டம், NVQ லெவல் வந்து 7வது மட்டமாக இளமானி பட்டம் வந்து காணப்படுகின்றது. ஒரு கல்வி வலயத்தில் உள்ளடங்குகின்ற பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது? ஒரு கல்வி வலயத்தில் வந்து சாதாரணமாக 100 தொடக்கம் 150 வரையிலான பாடசாலைகள் வந்து காணப்படும். நீண்ட நேரம் பாடசாலை நடைபெறுகின்ற நாடு எது? தென்கொரியா. தென்கொரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நேரம் வந்து பாடசாலை வந்து இடம்பெறும். சாதாரணமாக 12 தொடக்கம் 16 மணித்தியாலம் வந்து பாடசாலை வந்து இடம்பெறும். மாற்றுத்திறனாளிகளின் வகுப்பறையில் இடம்பெற்றக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை யாது? 1 தொடக்கம் 5 வரையிலான மாணவர்கள் வந்து காணப்படுவாங்க. செயற்கை நுண்ணறிவினை பாடநெறியாக அறிமுகம் செய்த, அதாவது செயற்கை நுண்ணறிவினை பாடநெறியாக அறிமுகம் செய்த பல்கலைக்கழகம் எது? மொரட்டுவை பல்கலைக்கழகம் வந்து செயற்கை நுண்ணறிவை வந்து ஒரு பாடநெறியாக வந்து அறிமுகம் செய்த சமூக பணியினை பாடநெறியாக அறிமுகம் செய்த பல்கலைக்கழகம். பேராதனை பல்கலைக்கழகம் வந்து சமூக பணியினை வந்து பாடநெறியாக அறிமுகம் செய்த பல்கலைக்கழகம் ஆகும். பெருந்தோட்ட முகாமைத்துவத்தினை ஒரு பாடநெறியாக அறிமுகம் செய்த பல்கலைக்கழகம் எது? அதாவது ஊவா வெல்லச பல்கலைக்கழகமானது பெருந்தோட்ட முகாமைத்துவத்தினை ஒரு பாடநெறியாக அறிமுகம் செய்த பல்கலைக்கழகம் ஆகும். மாற்றுத்திறனாளிகளுக்கான நபர்கள் தொடர்பான உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் சமவாயம் எப்போது இடம்பெற்றது? 2006ஆம் ஆண்டு இதற்கான சமவாயம் வந்து ஐக்கிய நாடுகள் சமவாயம் இடம்பெற்றது. இலங்கையின் கல்வி நிர்வாக கட்டமைப்பு, அதாவது இலங்கையின் கல்வி நிர்வாக கட்டமைப்பில் முதலாவது கல்வி அமைச்சு, அதன் கீழ் மாகாண கல்வி திணைக்களம், வலயக்கல்வி அலுவலகம், கோட்டக்கல்வி அலுவலகம், பாடசாலை, இவ்வாறு தான் வந்து இதில் ஒழுங்கமைப்பு காணப்படும். அதாவது கல்வி அமைச்சு, அதன் கீழ் மாகாண கல்வி திணைக்களம், வலயக்கல்வி அலுவலகம், கோட்டக்கல்வி அலுவலகம், பாடசாலை, இவ்வாறு இலங்கையின் கல்வி நிர்வாக கட்டமைப்புகள் வந்து காணப்படுகின்றது. Subscribe to our channel. 2026ஆம் ஆண்டிற்கான யுனெஸ்கோவின் உலக புத்தக தலைநகராக தெரிவு செய்யப்பட்ட நகரம் எது? மொரோக்கோவின் ரபாத் என்ற நகரமாகும். அதாவது 2026ஆம் ஆண்டிற்கான யுனெஸ்கோவின் உலக புத்தக தலைநகரமாக தெரிவு செய்யப்பட்ட நகரம் வந்து மொரோக்கோ ரபாத் என்ற நகரமாகும். ஈரான் நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி யார்? அதாவது ஈரான் நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி மசூத் பெசெக்கியான். இவர்தான் வந்து தற்போதைய ஜனாதிபதியாக காணப்படுகின்றார். 2026ஆம் ஆண்டு உலக மகிழ்ச்சி சுட்டெண்ணில் 9 வருடங்களாக தொடர்ந்தும் முதலிடத்தில் உள்ள நாடு எது? 2026ஆம் ஆண்டு உலக மகிழ்ச்சி சுட்டெண்ணில் 9 வருடங்களாக தொடர்ந்து முதலிடத்தில் காணப்படுகின்ற நாடாக பின்லாந்து காணப்படுகின்றது. நாட்டின் தேசிய ஆசிரியர் மாணவர் விகிதம் யாது? 1க்கு 15. இது வந்து 2026ஆம் ஆண்டு தகவல். ஆரம்பத்தில் வந்து 1க்கு 17 என்று காணப்படுது. இது வந்து இந்த முன்னே வீடியோக்களையும் காணப்படுது. அது இந்த பழைய அந்த 2023ஆம் ஆண்டு அப்டேட். இப்போ வந்து 1க்கு 15 என்ற அடிப்படையில் வந்து ஆசிரியர் மாணவர் விகிதம் காணப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை வென்ற நாட்டவர் யார்? ஹங்கேரியர் தான் வந்து 2025ஆம் ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை வென்ற நாட்டவர். 2025ஆம் ஆண்டு உயர்தர பெறுபேறுகளின் அடிப்படையில் அரச பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றவர்களின்
அதாவது தகுதி பெற்றவர்களுக்கான சதவீதத்தை வந்து பார்த்திங்கன்னா 63% வந்து 2025 வந்து இடம்பெற்ற ஜிசி A-level பரீட்சையில் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு வந்து விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் வந்து 63% வந்து காணப்படுகின்றது. அடுத்த கேள்வியை பார்த்திங்கன்னா இலங்கையில் தற்போது சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சரின் பெயர். தற்போதைய சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜ் வந்து காணப்படுகின்றார். இவர்தான் வந்து இலங்கையின் தற்போதைய சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜ் வந்து காணப்படுகின்றார். இலங்கையில் வந்து தேசிய சனத்தொகையின் அடர்த்தியை வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து இலங்கையின் தேசிய சனத்தொகை அடர்த்தி வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து 350 வந்து காணப்படுகின்றது. தற்போதைய விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக யார் வந்து காணப்படுகிறான்னு பார்த்தீங்கன்னா கிருஷாந்த் அபேசேன. இவர்தான் வந்து தற்போதைய விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக கிருஷாந்த் அபேசேன வந்து காணப்படுகின்றார். Subscribe to our channel. கல்வி உளவியலாளர்கள் மூவரின் பெயர்களை குறிப்பிடுக. அதாவது கல்வி உளவியலாளர்கள் பார்த்திங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட், கார்ல் யங், இவன் பாலோ போன்றவர்கள் வந்து கல்வி உளவியலாளர்களாக காணப்படுகின்றார். அதாவது சிக்மண்ட் ஃப்ராய்ட், கார்ல் யங், இவான் பாலோ இவர்கள் வந்து கல்வி உளவியலாளர்கள் வந்து மூவரின் பேரை குறிப்பிடுச்சுன்னா இவங்க 3 பேரையும் வந்து குறிப்பிடலாம். அடுத்தது வந்து இலங்கையின் கல்வித்துறையில் உன்னதமான சேவை செய்தவர்களில் 3 குறிப்பிடுங்க. சில ஒரு கொஷின் வந்து இருந்துச்சுன்னா அதாவது இலங்கையின் கல்வித்துறைக்காக ஒரு உன்னதமான ஒரு சேவை செய்தவர்களில் வந்து ஆனந்த சமரகோன், குணசேன கலபதி, சுனில் சாந்தர் இவர்கள் வந்து இலங்கைக்காக வந்து கல்வித்துறையில் ஒரு உன்னதமான சேவை செய்தவர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா காப்போத்தர உயர்தர வகுப்புகளில் தொழில்நுட்பவியல் பாடத்துறைகளை பயிலுகின்ற மாணவர்களினால் தொழில்நுட்பவியல் பிரிவுகளில் வந்து 2இல் 1 தெரிவு செய்ய முடியும். அந்த 2 தொழில்நுட்ப பிரிவுகளும் எவை? ஒன்று பொறியியல் தொழில்நுட்பம், அடுத்தது வந்து உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியல். இவ்வாறு 2 வகையான தொழில்நுட்பவியல் வந்து பிரிவுகள் வந்து காப்போத்தர உயர்தர வகுப்புகளில் வந்து காணப்படுகின்றது. இதில் எதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதில் வந்து இப்போ புதிதாக வந்து நம்ம படிக்கக்கூடிய மாதிரி காணப்படுகிறது. Subscribe to our channel. காப்போத்தர சாதாரண வகுப்புக்கான பாடத்திட்டத்தில் பிரதான பாடங்களின் எண்ணிக்கை வந்து 6ஆக காணப்படுகின்றது. 6 பாடங்கள் தான் வந்து காப்போத்தர சாதாரண தரத்தில் ஒரு பிரதான பாடமாக வந்து காணப்படுகின்றது ஓலவெல்ல. அடுத்தது கல்வி அமைச்சில் அண்மையில் ஆரம்பித்த பாடசாலை அபிவிருத்தி வேலை திட்டம் எப்பெயரினால் அழைக்கப்படுகின்றது? நவோதய பாடசாலை வேலை திட்டம். பாடசாலை ஒன்றில் வந்து கல்வி சாரா ஊழியர்களின் வகைக்குள் அடங்குபவர்கள் யார்? அதாவது கல்வி சாராத ஊழியர்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று பாடசாலை பரிபாலனம் செய்பவர்கள், அதாவது பரிபாலனம் செய்யக்கூடியவங்க, கிளீனிங் ஒர்க் பண்ணுறவங்க. அடுத்தது உணவுக்குழு, ஃபுட் கமிட்டி, அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஆய்வுக்கூட உதவியாளர்கள், லெப் அசிஸ்டன்ட்ஸ், பியோன் இவர்கள் வந்து பாடசாலை ஒன்றில் வந்து கல்வி சாராத ஊழியர்கள்ங்கிற வகைக்குள்ளே வந்து குறிப்பிடப்படுறாங்க. பாடசாலைகளை பரிபாலனம் செய்பவங்க, உணவுக்குழு, ஃபுட் கமிட்டி, அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் ஆய்வுக்கூட உதவியாளர்கள், லெப் அசிஸ்டன்ட்ஸ் மற்றும் வந்து பியோன் போன்றவர்கள் வந்து பாடசாலையில் கல்வி சாரா ஊழியர்கள் வகைக்குள்ள உள்ளடங்குகின்றாங்க. பாடசாலையில் வந்து அபிவிருத்தி சபையில் வந்து உறுப்புரிமையை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக யாரை குறிப்பிடலாம்? அதாவது பாடசாலை ஒன்றின் அபிவிருத்தி சபையில் வந்து உறுப்புரிமையை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களை வந்து நம்ம என்னென்னு குறிப்பிடலாம்? அவங்கள வந்து பாடசாலையிலிருந்து ஓய்வு பெற்று சென்றுள்ள ஆசிரியர்கள். இவர்கள் வந்து பாடசாலையின் வந்து அபிவிருத்தி சபையில் வந்து ஒரு உறுப்புரிமையை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக குறிப்பிடலாம். பாடசாலையிலிருந்து ஓய்வு பெற்று சென்ற ஆசிரியர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பிள்ளை ஒருவரை பாடசாலையில் சேர்க்கின்ற போது அவசியமான ஆவணம் ஒன்றாக அமைவது வந்து பெற்றோர்களின் வதிவிடம் தொடர்பான
கிராம அலுவலகரின் சான்றிதழ் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம பிள்ளையை சேர்க்கின்ற போது ஒரு அவசியமான ஒன்றாக வந்து காணப்படுகின்றது. இதுவும் வந்து ஒரு பாடசாலையில் பிள்ளையை நம்ம சேர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆவணமாக வந்து பெற்றோரினது வதிவிடம் தொடர்பான கிராம அலுவலகரின் சான்றிதழ் வந்து காணப்படுகின்றது. கல்வி அமைச்சுக்குள் நேரடி கண்காணிப்பின் கீழ் செயற்படும் பாடசாலைகள் எவ்வாறு அழைக்கப்படும்? அதாவது கல்வி அமைச்சினது நேரடி கண்காணிப்பில் வந்து தேசிய பாடசாலைகள் வந்து காணப்படும். தேசிய பாடசாலைகள் வந்து கல்வி அமைச்சின் ஒரு நேரடி கண்காணிப்பில் வந்து காணப்படுகின்ற பாடசாலைகளாக தேசிய பாடசாலைகள் காணப்படுகின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பாக செயற்படக்கூடிய சேவைகள் யாவை? ஒன்று SLEAS இலங்கை கல்வி நிர்வாக சேவை. இது வந்து கல்வி நிர்வாகம் தொடர்பாக செயற்படுகின்ற சேவைகளாக SLEAS இலங்கை கல்வி நிர்வாக சேவை, SLTES இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா SLPS இலங்கை அதிபர் சேவை. அடுத்தது வந்து SLTS இலங்கை ஆசிரியர் சேவை. இவ்வாறு கல்வி தொடர்பான செயற்படக்கூடிய சேவைகள் வந்து காணப்படுகின்றது. ஒன்று SLEAS, SLTES, SLPS, அடுத்தது வந்து SLTS இலங்கை கல்வி நிர்வாக சேவை, இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவை, இலங்கை அதிபர் சேவைகள். அடுத்தது வந்து இலங்கை ஆசிரியர் சேவை. இது வந்து கல்வி தொடர்பாக செயற்படக்கூடிய சேவைகளாக வந்து காணப்படுகின்றது. இலங்கை சாரணியத்தின் ஸ்கவுட்டின் தலைவர், அதாவது ஸ்கவுட் தலைவராக வந்து காணப்படக்கூடியவர் ஜனாதிபதி. வந்து இலங்கையில் வந்து ஸ்கவுட்டின் தலைவராக வந்து ஜனாதிபதி காணப்படுவார். காப்போத்தர உயர்தர பரீட்சைக்கான பாடங்கள் 4லிருந்து 3ஆக குறைக்கப்பட்டது எந்த ஆண்டிலிருந்து? 2000ஆம் ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா காப்போத்தர உயர்தர பரீட்சைக்கான 4 பாடங்கள் வந்து 3 பாடங்களாக என்ன செய்து குறைக்கப்பட்டது. சிறுவர் கல்வியின் தந்தை யார்? ஃபாதர் ஆஃப் த சில்ட்ரன் எடியூகேஷன் என அழைக்கப்படுபவர் யார்? ஃபெட்ரிக் நுகேவெல. இவர்தான் வந்து சிறுவர் கல்வியின் தந்தையாக வந்து காணப்படுகின்றார். ஃபெட்ரிக் நுகேவெல வந்து சிறுவர் கல்வியின் தந்தை. இலங்கையில் வந்து அதிகூடிய பாடசாலைகள் அமைந்துள்ள மாகாணம் இது? மத்திய மாகாணம். அதில் வந்து மாவட்டத்தை பார்த்திங்கன்னா குருநாகல் மாவட்டத்தில் வந்து அதிகூடிய பாடசாலைகள் வந்து காணப்படுகின்றது. மத்திய மாகாணம். இதில் வந்து குருநாகல் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து அதிகூடிய பாடசாலைகளை கொண்ட மாகாணம் வந்து மத்திய மாகாணம், சென்ட்ரல் ப்ரொவின்ஸ். 2026ஆம் ஆண்டு ஃபீவா உலகக்கோப்பை நடாத்தக்கூடிய நாடுகளாக வந்து பார்த்திங்கன்னா USA, கனடா, மெக்சிகோ இதுதான் வந்து நடத்துகின்றது. உலக அமைதிக்கான முக்கிய சர்வதேச அமைப்பு வந்து UNO, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். இலங்கையின் முக்கிய வருமானத்துறை வந்து சுற்றுலாத்துறையாகும். 2026ஆம் ஆண்டில் அதிகளவில் பேசப்படுகின்ற பிரச்சனை 2026ஆம் ஆண்டில் உலகளவில் அதிகளவு பேசப்படுகின்ற பிரச்சனை காலநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சினை வந்து 2026ஆம் ஆண்டில் வந்து அதிக அளவில் வந்து உலக அளவில் பேசப்படுகின்ற ஒரு பிரச்சனையாக வந்து காலநிலை மாற்றம் வந்து காணப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை நடைபெறுகின்ற இடமாக நியூயார்க் வந்து காணப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை நடைபெறுகின்ற இடமாக நியூயார்க் காணப்படுகின்றது. WHOவின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஜெனீவா. யுனெஸ்கோவின் தலைமையகம் பாரிஸ், பிரான்ஸில் வந்து காணப்படுகின்றது. உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி. தேசிய கல்வி தினமாக அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவராக செக்ரட்டரி ஜெனரல் வந்து காணப்படுவார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்கள் 15 பேர் காணப்படுவாங்க. உலக உணவு தினம் அக்டோபர் 14. சாக் வந்து தென் ஆசிய அமைப்பாக காணப்படுகின்றது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா BIMSTEC வங்காள விரிகுடா அமைப்பாகும். இலங்கையின் தலைநகர் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். எது சரி டவுட் இருந்தால், என்ன சரி பிழையான ரோங்கான ஆன்சர்ஸ் அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்து அது கரெக்டானு சொல்லி பார்த்து உங்களுக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல்.
அடுத்தது உங்களுக்கு என்ன சரி டவுட் கொஷின்ஸில் ஆன்சர் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு வைங்க. நான் வந்து அதை வந்து உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர்ஸை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் மை சேனல். Subscribe to our channel.